வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு பின்பும் தகாத உறவை ஏற்படுத்தும் ஜாதக அமைப்பு. அதாவது கல்யாணத்துக்கு பிறகும் கணவனை விட்டு வேற ஒருத்தர்கிட்ட தகாத உறவு கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் தவறான நடத்தை மூலிமா வேறொரு ஆடவரோடு கல்யாணத்துக்கு அப்புறமா தொடர்பில் இருக்கிறாங்க. அதை ஜாதகத்தில் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மையான ஜாதகம். அதனால தான் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இவங்க என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது இந்த ஜாதகத்தையே நீங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தவறான நடத்தை உள்ளவங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? திருமணத்துக்கு பின்பு ஒருத்தர் தவறான நடத்தையில் இருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு விதமாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்று பாவக ரீதியான தொடர்பை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொன்று கிரக ரீதியான தொடர்பை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் பாவக ரீதியான தொடர்பை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிரக ரீதியான தொடர்பில் ஒருத்தரங்க எப்படி தகாத உறவில் ஈடுபடுவாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாவக ரீதியாக ஒருத்தர் திருமணத்துக்கு அப்புறமும் தப்பு பண்ணக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு போட்டேன். லக்னம் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடியது 11வது இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரகஸ்தானங்கள் 2, 7, 2வது இடம், 7வது இடம். இதுதான் மாரகஸ்தானங்கள் ப்ளஸ் பாதகஸ்தானங்கள். இதில் எப்படி இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இவங்க தகாத உறவில் எப்படி ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 8வது இடம் அப்படிங்கிறது தான் இலீகல், நீங்கள் தப்பு செய்யக்கூடிய இடம் 8வது இடம். லக்னம் அப்படிங்கிறது அது மூலிமா உங்கள் பேர் கெட்டு போகிறது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல சந்திரன் இருக்கா, லக்னத்தில் சனி இருக்குதா? இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை இருக்குது. பாவகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் பரிவர்த்தனை இருக்குது. பரிவர்த்தனை அப்படின்னா சனி வீட்டில் சந்திரன் இருக்குது, சந்திரன் வீட்டில் சனி இருக்குது. அதாவது உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்துட்டேன், என்னுடைய வீட்டுக்கு நீ வந்துரு அப்படிங்கிறது பேர் தான் பரிவர்த்தனை. அந்த பரிவர்த்தனை 1ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் பரிவர்த்தனை இருக்குது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு போக சுகத்தை தரக்கூடிய பாவகம், தப்பு பண்ணக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக தப்பு பண்ண வைக்கக்கூடிய இடம் 8வது இடம். லக்னங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் அல்லது ஜாதகியை குறிக்கக்கூடிய இடம், உங்கள் பேர் கொடுக்கக்கூடிய இடம். இப்போ 8வது இடமும் 1வது இடமும் பரிவர்த்தனை இருக்குதா? பரிவர்த்தனை ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜாதிகை தப்பு பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு பேர் கெட்டு போகுது. இந்த கிரக பரிவர்த்தனை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கிரக பரிவர்த்தனை மூலிமா கிரகங்கள் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த சம்பவம் வெளியே தெரியும் அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தரோட தகாத உறவில் இருந்து அதை வெளியே தெரிஞ்சு இவங்க பேர் கெட்டு போயிடுச்சு. இந்த பேர் கெட்டு போகிறது காரணம் என்ன அப்படின்னா, லக்னத்தோடு இந்த 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கு. 8வது இடத்துல உள்ள கிரகமும் 1வது இடத்துல உள்ள கிரகமும் பரிவர்த்தனை ஆனதுனால இந்த இலீகல் ஆக்டிவிட்டி மூலிமா செஞ்ச தப்புனால இவங்க பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதில் சனி வக்கரமாக இருக்குது, அதனால தான் பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். இதுவே சனி நார்மலாக இருந்தால் தெரியும், ஆனால் பெரிய லெவலில் பேர் கெட்டு போகாது. இந்த சனி வக்கரமாக இருக்கிறதுனால இது வந்தாலும், இந்த சனி இந்த இடத்துக்கு வந்தாலுமே அது மோசமான பலனை தான் கொடுக்குது. அதனால் பேரை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன் நான். 8வது இடம், இது 1வது இடம் பரிவர்த்தனை ஆனதுனால தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பேர் கெட்டு போச்சு. சனிங்கிறது தொழில்காரகன் தானே. அப்போ தொழில் ரீதியாக ஒரு தகாத தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய வேலைகள் வெளியே தெரிஞ்சிடும். இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா வெளியில் போய் உளறிடுவாங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருக்குதா? சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருக்குது. இது பாவக ரீதியாக பார்த்திங்கன்னா 5, 11 பரிவர்த்தனை இருக்குது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு வக்கர கிரகம் என்ன சொல்ல வருது, அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு கணவர் மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், இவங்களுக்கு தொழில் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா என்ன ஆகும்? சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருக்குது. ரெண்டு பரிவர்த்தனை ஆச்சுன்னா கணவனை பற்றி மனைவி, மனைவியை பற்றி கணவன் மாறி மாறி வெளியில் குறை சொல்லுவாங்க.
குறை சொல்கிறது மூலிமா இவங்களும் பாதிக்கப்பட்டு ஊர்லேயும் வந்து கெட்ட பேர் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வக்கரமாக இருக்கும்போது வந்து பாதிப்பு வந்து கூட கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்கும். 2 கிரகம் நார்மலாக இருந்து பரிவர்த்தனை ஆனாலும் நல்லது, 2 கிரகம் வக்கரமாகி பரிவர்த்தனை ஆனாலும் நல்லது. ஆனால் ஒரு கிரகம் வக்கரமாகி ஒரு கிரகம் நார்மலாக இருந்து பரிவர்த்தனை ஆகும்போது மோசமான விளைவுகளை வந்து கொடுக்குது. இப்போ இங்கே பாருங்கள், சந்திரன் வந்து நார்மலாக இருக்குது, சனி வந்து வக்கரமாக இருக்குது. இந்த 2 பரிவர்த்தனை ஆகும்போது பேர் வந்து டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி இதுலேயும் வந்து பேர் டேமேஜ் ஆகுது. ஏன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது, இன்னொரு கிரகம் வக்கரம் இல்லை. இப்போ 2மே வக்கரமாக இருக்குது, 2மே வந்து வக்கரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பாதிப்பை கொடுக்காது. ஒன்று வக்கரமாக இருந்து பரிவர்த்தனை ஆகும்போது தான் ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இவங்க வந்து இவங்க கணவரை பற்றி தப்பாக வெளியில் சொல்கிறது, அவங்க கணவர் வந்து இவங்களை பற்றி தப்பாக வெளியில் சொல்கிறது, இப்படி மாறி மாறி வந்து சொல்லி 2 பேரையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு 2 பேருமே வந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் 1-8 பரிவர்த்தனை ஆனதுனால வந்து இவங்க தகாத உறவு மூலிமா தப்பு பண்ணி இவங்க மாட்டி அது மூலிமா பேரும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது புதன் திசை புதன் புத்தியில் தான் இந்த சம்பவம் நடந்து அது மூலிமா அவங்களுக்கு பேர் கெட்டு போயிருக்கு. இங்கே புதன் ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது புதன் இருக்கக்கூடியது வந்து மாரகஸ்தானம். சரலக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7வது இடமும் வந்து மாரகாதிபதி மாரகஸ்தானம்னு சொல்கிறோம். இதில் மாரகஸ்தானத்தில் புதன் இருக்குதா, அதாவது இந்த இடம் வந்து மாரகஸ்தானம், 2, 7 வந்து மாரகஸ்தானம். அந்த மாரகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அது வந்து திசை நடத்தும் போது பாதிப்பு ஏற்படுது. அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி வந்து இவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி மூலிமா அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன் பார்த்திங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துது. சந்திரன் வந்து அஸ்தமஸ்தானத்தில் இருக்கா, 8வது இடத்துல இருக்கா. அப்போ புதன் வந்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நட்சத்திரத்திலிருந்து புதன் திசை நடத்துறதுனால புதன் திசை புதன் புத்தியில் வந்து இவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணி அது மூலிமா வந்து இவங்க பேர் கெட்டு போச்சு வெளியில் தெரிஞ்சு. திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தப்பு பண்ணி இந்த லேடியினுடைய பேர் கெட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வருது. இது ஏன் புதன் திசை புதன் புத்தியில் நடந்தது அப்படின்னா புதன் இருக்கக்கூடியது வந்து மாரகஸ்தானம், பாதிப்பை கொடுக்கும். அதுவாக பாதிப்பை கொடுக்க முடியாது. இதோட இது லிங்க் ஆகிருக்கு. இந்த 8வது இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறதுனால அந்த சம்பவம் லிங்க் ஆகி அப்போ வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஜாதகத்தில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் பரிவர்த்தனை ஆனதுனால 8ஆம் பாவத்தினுடைய சம்பவத்தினால 1ஆம் பாவத்தில் பேர் கெட்டு போச்சு. செவ்வாயும் சுக்கிரன் பரிவர்த்தனால கணவனும் மனைவியும் மாறி மாறி வந்து தானே வந்து வெளியில் திட்டிக்கிட்டு அவங்க 2 பேருமே அவமானப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் 2மே வந்து நார்மலாக இருந்ததுன்னா அந்த பாதிப்பு வராது. அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் நார்மலாக இருக்கும்போது பரிவர்த்தனை ஆச்சுன்னா 2 பேரும் பெருமையாக பேசிக்கிடுவாங்க. அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க பெருமையாக சொல்லுவாங்க. இதுவே 2மே வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. ஒரு கிரகம் வக்கரமாக இருந்து ஒரு கிரகம் நார்மலாக இருந்து பரிவர்த்தனை ஆகும்போது தான் இந்த சிக்கல் வந்து ஏற்படுது. இங்கேயும் அப்படி தான் ஏற்பட்டிருக்கு. அப்படி நடக்கும்போது வந்து 8வது இடமும் 1வது இடமும் எப்போயுமே பரிவர்த்தனை ஆகக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா தப்பு நடந்து அது மூலிமா நிறைய விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த பரிவர்த்தனை தான் அப்படிங்கிறது இது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வந்து இன்னும் நீங்கள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது புரியுதா அப்படின்னு பாருங்கள். இந்த பதிவு வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது வந்து திருமணத்துக்கு பின்பும் வந்து இவங்க வந்து தப்பு பண்ணுவாங்களாங்கிறத இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிங்க. இதே மாதிரி இன்னொரு ஜாதகமும் வந்து கிரக ரீதியாக வந்து ஒருத்தர் எப்படி தப்பு பண்ணுவாருங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.